ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎல் அகாடமி. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு கொஷின் என்னென்னா, 1940ஆம் ஆண்டு லாகூர் மாநாட்டில் தான் முஸ்லீம் லீக்கோட பாகிஸ்தான் தீர்மானம் நிறைவேறியது. எஸ், ஆமாம், 1940 தான் நிறைவேற்றப்பட்டது. சின்ன என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனில் கூட சிறுபான்மையினரோட ஓட்டுக்களை பெறறதுக்காக ஒரு கட்சி கடுமையாக முயற்சி பண்ணிட்டோம். இவங்க நாங்கள் தான் பெரும்பான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கட்சி முயற்சி பண்ணுறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் கிடையாது. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனில் 60-40. ஸோ இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பாப்புலேஷன் சேர்த்தோம்னா இந்தியாவில் 60% இந்துக்களும் 40% முஸ்லீம்களும் இருப்பாங்க. ஒரு 2-3%, ஒரு 5%, லெஸ் than 5% தான் மற்ற ரிலீஜன் புத்தி சிக்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு தனியாக நாடு கொடுங்க அப்படி கேட்குறாரு. ஸோ இந்த பிரச்சனை எப்போ இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, 1906ஆம் ஆண்டு டாக்கா மாநாட்டில் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி பின்னாட்களில் வளர்ந்து முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு பெரிய கட்சியாகுது. அந்த கட்சி தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை கேட்குது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு, இந்த கான்செப்ட், இந்த ஐடியாவை முதல்ல யோசிச்சவர் யாருன்னா முகமது இக்பால். முகமது இக்பால் அப்படிங்கிற ஒரு கவிஞர். இஸ் நாட் அ பொலிட்டிஷியன், இஸ் அ பாய்ட். இவர் முதல்ல பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும், அதாவது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்களோட முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாட்டை அவர் விஷுவலைஸ் பண்ணி சொல்றாரு. அதை முதல்ல ஜின்னா கேட்கும்போது அவருக்கு அது சரியா படலை. அப்போ ஜின்னா காங்கிரஸ்மேன், அவர் ரொம்ப காங்கிரஸ்ல முக்கியமா ரொம்ப தீவிரமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு அரசியல்வாதி. அவருக்கு அது சரின்னு படலை. ஆனா பின்னாட்கள் சொல்றாரு, இதை விட சிறப்பான ஒரு யோசனை இருக்கவே முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாதுன்னு ஒதுக்கி வச்ச பொருட்கள் தான் வீட்டுக்கு மூளை தலக்கல் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. நம்மளுமே ஒரு ஐடியா தேவையில்ல நினைச்சிருப்போம். பின்னாட்கள் இதை விட ஒரு பெஸ்டான ஐடியா கிடையாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜின்னாக்கு தோணி இருக்கு. அதை அவர் சரியா பயன்படுத்தி பாகிஸ்தான் ஒரு நாட்டை வாங்கி கொடுத்து ஒரே வருஷத்துல இறந்தும் போயிட்டாரு. ஸோ பின்னால் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு பேப்பர் படிச்சுன்னா பாகிஸ்தான்ல நிர்வாகத்துல என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். Next question. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையின் தலைமை சிற்பி. ஆமா, அணிசேரா மாநாடு. அதாவது உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா, ரஷ்யா இந்த ரெண்டுக்கும் நடுவில் கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது. அந்த பீரியட்ல தான் இந்தியா சுதந்திரமாகி, இந்தியா அப்போதான் மெல்ல நடந்து தவள துவங்கிட்டு இருந்த நாடு, தவழ்ந்து முன்னேற துவங்கிக்கிட்டு இருந்த ஒரு நாடு, அஸ்பைரிங் நேஷன் சொல்லலாம். அந்த டைம்ல நம்ம இவங்க கூட யார் கூட சேர்ந்தாலும் நம்ம நாட்டுக்கு கெடுதல், நம்ம அணி சேராம இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நேரு அவர்கள் தான் உருவாக்குனார். ரொம்ப திறமையான சரியான முடிவும் கூட. ஸோ அவர் தான் இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையோட தலைமை சிற்பி. எஸ், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் அமெரிக்காவுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்ள விளைந்து 1949ஆம் ஆண்டு விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் அமெரிக்க தூதரா நியமித்தார். விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க நேருவோட தங்கச்சி. ஸோ இவங்களோட நம்ம கூட்டு சேரக்கூடாது, இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கணும் அப்படியே அவர் ஆசைப்பட்டிருக்காரு. தப்பு இல்லை. அமெரிக்காக்காரங்க இந்தியாவோட நட்புறவை இருக்க விரும்பல 1950களில். ஏன்னா அவங்க இந்தியா ரொம்ப அன்ஸ்டேபிளான கண்ட்ரி, அதாவது ஏஷியாலே ரொம்ப அன்ஸ்டேபிளான கண்ட்ரி இருந்தா, ஏன்னா அது இந்தியன் தான் அமெரிக்காக்காரங்க நினைச்சிருக்காங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணி என்னன்னா, இந்தியாவில் எதுவுமே காமன் கிடையாது. ரிலிஜன் காமன் கிடையாது, லாங்குவேஜ் காமன் கிடையாது, ஜியாகிரபி காமன் கிடையாது. இந்தியா முதல்ல ஒரு நேஷனே கிடையாது. ஸோ இந்தியா ரொம்ப சீக்கிரத்தில் பல நாடுகளை சிதறண்டு போய்விடும். நமக்கு இந்தியா ஏஷியா, அதாவது தெற்காசியாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வேணும். அந்த ஹோல்டு பாகிஸ்தான் தான். அது நிச்சயமா இந்தியா கிடையாது. அவன் நினைச்சிருக்கான். அவன் நினைச்சதுல ஸ்ட்ராட்டஜிக்கலா எந்த தப்பும் கிடையாது. பட் டிஸ்பைட் ஆல் ஓட்ஸ், இந்தியா சர்வைவ்ட் அஸ் எ நேஷன். அதுதான் ஹிஸ்டரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போத்.
இது சரியான கூற்று தான். அந்த கூற்றுக்கான காரணமும் மிகச்சரியாக பொருந்தது. எது சரியானவை, அதாவது இது சரியானவை, இது ரைட்டுன்னு கேட்குறாங்க. நேருவை துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கம் அமைத்தது. ஆமாம், இந்தியா சுதந்திர தரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சு அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வரதுக்கு முன்னால, கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னால ஒரு இடைக்கால ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை உருவாக்கி அது கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படி பிரிட்டிஷ்காரங்க நினைச்சாங்க. அது அவங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு செய்த ஒரு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 1946 அக்டோபர் 13 இடைக்கால அரசாங்கத்தில் சேர முஸ்லீம் லீக் தீர்மானித்தது. முஸ்லீம் லீக் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துக்கு வர மறுக்கிறாங்க. டிசம்பர் 9, 1946 முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் இடைக்கால அரசாங்கத்துல இருக்கோம், ஆனா அரசியல் நிர்ணய சபைக்கு வர மாட்டோம், ஏன்னா எங்களோட அரசியல் நிர்ணய சபையோ எங்களோட அரசியல் சட்டமோ நாங்க தனி நாடு அப்படின்னு சொன்னாங்க. 1947 ஜூலை 18 இந்தியா சுதந்திர மசோதா அரசின் ஒப்புதலை பெற்றது. ஆமா, இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிசியில் ஆன்சருக்கு வந்து 1, 2 and 4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில்ல, இதுவும் சரிதான். ஸோ ஆல். ஸோ இங்க வந்து திலக் அவரை பத்தின கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல தவறான வாக்கியத்தை கண்டறியணும். எது தப்பு? கேசரி, அவர் ரெண்டு நியூஸ் நடத்தினாரு, கேசரி அண்ட் மராத்தா. கேசரி மராத்தியில நடத்தினாரு, மராத்தாவை இங்கிலீஷ்ல நடத்தினார். சரிங்களா? இது தவறான கூற்று. மராத்தாவும் தவறான கூற்று. இது ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டையாவது தான் நடத்தினாரு. இங்க லாங்குவேஜ் இன்வெர்ட் ஆகி கிடக்கு. ஓரியோன் அப்படிங்கிற புக் அவர் தான் எழுதியிருக்காரு. இது சரி. திலக் டாட் ஃபெர்குசன் காலேஜ் ஆஃப் டெக்கான், அங்க அவர் டீச்சராக இருந்து பசங்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு. அவரோட துவக்ககால படிப்புகளையும் டெக்கானில் தான் படிச்சிருக்காரு. ஸோ அதனால 1, 2 தவறான கூற்று. இந்த ரெண்டும் தவறான கூற்று. Where did Gandhi announced action plan of Satyagraha? ரவுலட் சத்தியாகிரகா. அதாவது ரவுலட் சட்டம் 1919 வருது. ஸோ அந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப அதிக பவர் கொடுக்குது. யாரை வேணா டீடைன் பண்ணலாம், யாரை எப்போ வேணாலும் பிடிச்சி சிறையில் தரலாம் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கு எதிராக காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை துவங்குறாரு. அந்த போராட்டம் எங்கிருந்து துவங்குதுன்னா சென்னையிலிருந்து துவங்குது. ஸோ அவரோட ஆக்ஷன் பிளானை அவர் சென்னையிலிருந்து கொடுக்குறாரு 1919. இன் விச் இயர் கோல்டன் டெம்பிள் அமிர்தசர் வாஸ் பில்ட்? 1764 அமிர்தசர்ல கோல்டன் டெம்பிள் வாஸ் பில்ட். இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல கோல்டன் டெம்பிள்குள்ள போய் அந்த டெம்பிள் உடைச்சு அதுக்குள்ள இந்த பிந்திரன்வாலா, இந்த ப்ளூ டர்பன் காலிஸ்தான் தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகும். எப்போ வேணாலும் எலெக்ஷன் வருது, அந்த டைம்ல இதை பற்றியும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எலெக்ஷன் டைம்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட். Who among the following person was the Congress president when India got independence? அதாவது 1946 நடந்த மாநாடு, ஐஎன்சி மாநாட்டில் ஆச்சாரியா கிருபாலினி அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இந்தியா சுதந்திரம் அடையும் போதும் அவர் தான் காங்கிரஸோட தலைவர். இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை நிர்மாணிச்சதில் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. குறிப்பா நேரு அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் அவர் கொடுத்திருக்காரு. How many times Nehru became president of Indian National Congress? அதாவது காந்தியடிகள் ஒரே ஒரு முறை தான் ஐஎன்சியோட லீடராக இருந்திருப்பார். பெல்காவியில் நடந்த ஐஎன்சி மீட்டிங்ல நேரு வந்து 3 முறை காங்கிரஸ் லீடராக இருந்திருப்பார். ஸோ அதிக முறை காங்கிரஸ் ஐஎன்சி லீடராக இருந்தது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை ஹெச்ஓ ஹியூம் கிடையாது. இல்லை ஹெச்ஓ ஹியூமும் ஒன் ஆஃப் ஃபவுண்டிங் மெம்பர் தான். ஆலன் அக்டேவ் ஹியூமும் ஒன் ஆஃப் ஃபவுண்டிங் மெம்பர் தான். த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் அட் பாம்பே. செகண்ட் மீட்டிங் கல்கத்தா. தேர்ட் மீட்டிங் சென்னை. 1885 72 டெலிகேட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அதோட தலைவராக WC பானர்ஜி இருந்தார்.
The second session of Indian National Congress was not presided by, அந்த செகண்ட் செஷன் கல்கத்தாவில் நடக்குது, presided by தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. அவர் தான் அந்த மீட்டிங்கை தலைமையேற்று நடத்துறாரு. ஸோ இந்த கூற்று தான் தவறானது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் போது 4 மட்டும். ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரேடிக்கல் அப்படிங்கிறதுக்கு முற்போக்கு ஜனநாயக கட்சி. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய முற்போக்கு ஜனநாயக கட்சிகள் பேர தமிழ்நாட்டில் பார்க்குறோம். முற்போக்கு இல்லை ஜனநாயகம் அந்த வார்த்தைகள் அடிக்கடி இருக்கும். அதோட ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஜின் இது. எம்என் ராய் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட். அவர் ரஷ்யாவோட நல்லா தொடர்புல இருந்தார். ஏன் ரஷ்யாவை இந்தியாவை வந்து போர் தொடுத்து இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படி கூட பல நேரங்களில் ரஷ்யா அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ அவர் உருவாக்கின கட்சி தான் இந்த ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. பொறுத்துக்க. சவுத் இந்தியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நான் பிராமணிக்கல் மூவ்மெண்டோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம், இல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி. சவுத் இந்தியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி கொஸ்டின் இல்லாமல் டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் செட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சவுத் இந்தியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு இன்னொரு பேர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பின்னாட்டில் திராவிடர் கழகமாக மாறுது 1944. அப்போதோட தலைவராக இவர் நம்ம பெரியார் அவர்கள் இருக்காரு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சது வந்து நடேசன் முதலியார், TM நாயர், தியாகராய செட்டியார். இது வந்து ஒரு நான் பிராமணிக்கல் ஆர்கனைசேஷன். அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காக இவங்க நிறைய போராடினாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது தான் முதல்ல சாதி வாரியான இடஒதுக்கீடுகள் அதையெல்லாம் கொண்டு வராங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதை பெரியார் துவங்குறாரு. 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை துவங்குறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ், INC கான்ஃபரன்ஸ் சென்னையில் 3வது கான்ஃபரன்ஸ், INCயோட 3வது மீட்டிங் சென்னையில் நடக்குது 1887. அதாவது என்னன்னா முதல் மீட்டிங் பாம்பேல நடக்குது, 2வது மீட்டிங் கொல்கத்தாவில் நடக்குது, 3வது மீட்டிங் சென்னையில் நடக்குது. ஸோ இந்தியாவோட முக்கியமான நகரங்கள் இந்த 3. இங்க டெல்லி. இன்னைக்கும் இந்த 4 சிட்டிஸ் தான் இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாம்பே, செகண்ட் கொல்கத்தா, 3வது சென்னையில் நடந்திருக்கு. ஸோ அப்போ டெல்லிக்கு அவ்வளோ பெரிய பிரதிநிதித்துவம் கிடையாது. 1905 அப்புறம் பெங்கால் ஒன்னா இணைச்சதுக்கு அப்புறமா முஸ்லீம்களை அப்பீஸ் பண்றதுக்காக வேண்டிதான் பிரிட்டிஷ்காரங்க தான் டெல்லியை தலைமையிடமா அறிவிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த 3 சிட்டிஸ் தான் ரொம்ப பெரிய சிட்டிஸ். ஏன்னா இந்த 3 சிட்டிஸ்க்கும் ஒரு விஷயம் காமன், கோஸ்டல் சிட்டிஸ். பிரிட்டிஷ்காரங்க கப்பலில் வந்தால் இந்த 3 இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும். டெல்லி வந்து லேண்ட் லாக்டு. Which one of the following is correctly matched? Dadabhai Naoroji, Grand Old Man of India. Yes. Political guru of Gandhi தான் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியன் புர்கே சுரேந்திரநாத் பானர்ஜி. அதாவது புர்கே அப்படிங்கிற அறிஞரோட நூல்களை ஃபுல்லாக படித்தவங்கள புர்கேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் புர்கே சுரேந்திரநாத் பானர்ஜி. பாலகங்காதர் திலகர் கேசரி மராத்தாங்கிற நூல்களை எழுதினவர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. லயன் ஆஃப் பஞ்சாப் வந்து லாலா லஜபதி ராய். பால் லால் பால். பால்னா பாலகங்காதர், லாலா லஜபதி ராய், சத்யபால். ஸோ இது முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள். Which one of following is incorrectly matched? தப்பா மேட்ச் ஆனது, சரியா மேட்ச் ஆனதுன்னு கிடையாது. வைக்கம் வீரர் பெரியார், ஈவே ராமசாமி. த கிரேட் லீடர் காமராஜ், ஆமா. அயன்மேன் சர்தார் வல்லபாய் பட்டேல், எஸ்.
சாணக்கியா ராஜாஜி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அமைக்கிறதுக்காக பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்காரு. அதனாலதான் அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்க அவரை. மேட்ச் பண்ணுங்க. டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் முதல்ல நடத்தினவர், டெல்லி தர்பார் நடத்தினவர் லார்ட் லிட்டன். இந்தியன் அசோசியேஷன் எஸ்.என். பானர்ஜி. சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே. ட்ரைன் தியரி தாதாபாய் நவரோஜி. அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியா வெல்த்தா தான் இருந்தது, இந்தியாவை சுரண்டது பிரிட்டிஷ்காரங்க தான், அதனால வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினார். அந்த புக்ல தான் ட்ரைன் தியரி, அதாவது இந்தியாவை சுரண்டுறீங்க, செல்வ சுரண்டல் கோட்பாட்டை அவர் கொண்டு வராது. அதனாலதான் ஒரு கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாரு. அவர் தான் முதல்ல பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை பொருளாதார ரீதியா சொல்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாரு. கூற்று காரணம். காந்தி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை இடத்துல நிறுத்தினார். ஆமா, ஏன் நிறுத்தினார்னா சௌரி சௌராங்கிற காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு கூட்டம் மக்கள் அதுக்கு தீ வைக்கிறாங்க. ஸோ இது ஒத்துழையாமை இயக்கத்தை பாதியில் நிறுத்துது. ஸோ மக்கள் இன்னும் முழுமையான அகிம்சைக்கு தயாராகலாம் அப்படிங்கிறத காந்தியடிகள் உணர்ந்து ஒத்துழையாமை போராட்டத்தை பாதியிலே நிறுத்துறாரு. அதனால ரெண்டுமே சரியான விளக்கம் தான். Who was the founder of பேப்பர் கேசரி? பாலகங்காதர திலகர். அவர் மராத்தா அப்படிங்கிற இன்னொரு பேப்பர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர். ஸோ டாக்டர் அன்னி பெசன்டோட நல்ல தொடர்புல இருந்தாரு. தன்னாட்சி இயக்கத்தை அவர் மராத்தா ரீஜன்லையும், அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை சென்னையிலையும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த தன்னாட்சி இயக்கத்தை ஜஸ்டிஸ் பார்ட்டி மிக கடுமையாக எதிர்த்தாங்க. ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் பிபின் சந்திரபால். அந்த பால் லால் பால் சொன்னோம் இல்லைங்களா. பஞ்சாப் கேசரி லாலா லஜபதி ராய், பஞ்சாபோட சிங்கம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் பால் கங்காதர் திலகர். தேசபந்து சிஆர் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ் தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. Who founded servants of Indian society? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய சமூக சேவகர்கள் அப்படிங்கிற இயக்கத்தை துவங்கினவர் கோபாலகிருஷ்ண கோகலே. The problem before us to have democracy, we have it politically and we need to expand it in economic field also. அதாவது நம்ம மக்களாட்சி அடையிறது மட்டும் போதாது, பொருளாதார ரீதியாகவும் அதை விரிவடைய செய்து நம்ம பொருளாதார ரீதியாகவும் சுதந்திரம் அடையணும், நம்ம பொருளாதார ரீதியாகவும் இன்னொருத்தர சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. இதான் சோசியலிசம் சொல்லுவோம். எல்லாருக்கும் எல்லாமும். வெறுமனே அரசியல்ல நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா மாறி மாறி ஓட்டு மட்டும் போட்டுட்டு வேலைக்கு ஆகாது. நமக்கு வேணுங்கிற விஷயங்களை பொருளாதார ரீதியை நம்ம பெறணும். அப்பதான் அதுக்கு பேர் தான் முழு சுதந்திரம். Who was the political guru of Subhash Chandra Bose? Chitranjan Das தான் political guru of Bose, Subhash Chandra Bose. So, political guru of Gandhi. I'll tell you later. Political guru of Gandhi வந்து கோபால கிருஷ்ண கோகலே. பொலிட்டிக்கல் குரு ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ். நம்மளோட சொன்னா திருத்திக்குங்க. மதர் தெரசா பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? அதாவது யுகோஸ்லோவியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருந்த தொழுநோயாளிகளுக்காக சேவை செய்த ஒரு மகத்தான மனிதர். அந்த சமயத்துல நேரு கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க மதம் மாற்றம் செய்யறாங்க, இவங்க நாட்டை விட்டே வரட்டணும் அப்படி. அப்ப நேரு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த அம்மா நடத்துற ஆசிரமத்துக்கே போய் இந்த வேலையை இவங்களை விட்டா யார் செய்வா அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் இல்லாததால இன்னைக்கும் தொடர்ச்சியா அவங்களோட இயக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. குறை யாருனாலும் சொல்லலாம், ஆனா அந்த வேலையை செய்யறது கஷ்டம். ராஜா ராம்மோகன் ராய், அதாவது 19ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த சீர்திருத்தவாதிகளை ஒருத்தர். அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அண்ணி, அவங்களுக்கு அம்மா மாதிரி இருந்த அண்ணி வந்து
அவங்க அண்ணா இறந்த போது அவங்கள தீயிலிட்டு கொளுத்திடுறாங்க. அதாவது சிதை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுது. அந்த உடன்கட்டை ஏறதுக்கு எதிராக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து அதுக்காக வேலை செய்துட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு 1931 ராஜாங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. சிலை வழிபாட்டுக்கு எதிராக வங்காள மொழியில் நிறைய துண்டறிக்கைகள் கொடுத்திருக்காரு. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வட இந்தியாவில் மிக மிக ஃபெரோஷியஸா செயல்பட்ட மனிதர். வேதத்துக்கு திரும்புங்கள் என்பது அவர் வாசமும் கிடையாது. அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்ததால வேதத்தை பத்தி அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அது தவறான கூற்று. 1833 பிரிஸ்டலில் இருந்து, அதாவது லண்டனுக்கு நம்ம நாட்டில் இருந்த அரசரோட ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு அங்கே போயிருக்கும் போது இறந்து போயிட்டாரு. ஸோ கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களோட முழக்கம். இவங்க ஒன் ஆஃப் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் சங் பரிவார் அமைப்புகள். ஸோ அவங்களோட வழித்தோன்றல் தான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி. ஸோ இந்த சித்தாந்தங்கள் இன்றைக்கும் நம்ம நாட்டை தொடர்ந்து ஆண்டு கொண்டு தான் இருக்குது. ஸோ அமங் த ஃபாலோயிங் who known as political sage, அதாவது அரசியல் முனிவர் ஜஸ்டிஸ் ரெனடே. அதாவது நான் படித்தால் எம்ஜே ரெனடே பற்றி என்ன படிச்சிருப்பேன்னா பாஸ்ட் இஸ் டெட். எல்லா இடத்துலையுமே பொருந்தும். ஸோ அவர் ஒரு முனிவன் சொன்னது சரிதான். கிரானாலஜிக்கலாக இதை பொருத்தணும். அதாவது இந்த ஈவெண்ட்லாம் எதுக்காக நடக்குது, இதை ஏன் பொறுத்து சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது 1930. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதுக்கு முன்னால் வந்துட்டு போன சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க. 1927 சைமன் கமிஷன். அந்த கமிஷனை முழுமையாக இந்தியர்கள் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இந்தியர்களுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் எழுத போகிறோம். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் இந்தியர்கள் யாருமே கிடையாது. அதை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சைமன் கமிஷனை ஆதரிச்சாங்க. அதையும் நம்ம நினைவு கொள்ளணும். ஸோ அந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் அடிப்படையில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு யாருமே போய் கலந்துக்கல, குறிப்பாக ஐஎன்சியிலிருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியரில் முடியுது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிற சமயத்தில் ஸோ இதை நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது, சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணி காந்தியடிகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் நீங்கள் கூப்பிடலாம் வர முடியாது அப்படின்னு அவருக்கு சில சலுகைகள் அறிவிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் பேக்ட் 5 மார்ச் 1931 கையெழுத்தாகுது. அதுபடி என்னன்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கைதிகள் எல்லாத்தையும் வெளியே விடணும், அவங்க யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஸோ அப்படி நிறைய விஷயங்களை அவர் கேட்குறாரு. பிரிட்டிஷ்காரங்களும் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் காந்தி ஒரு விஷயத்த மறந்துடுறாரு, இல்லை பர்பஸாக விட்டுறாரு. பகத்சிங் சுகதேவ் பார்லிமெண்ட்டுக்குள்ள குண்டு போட்ட குரூப்பு. ஸோ இவங்களை வெளியே விடணும் அப்படிங்கிறத அந்த பேக்ல சேர்க்க மறந்துடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா 23 மார்ச் இந்த 3 இளைஞர்களும் தூக்கிலிடப்படுறாங்க. இது வந்து குறிப்பா காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, நம்ம இளைஞர்களை கொண்டுட்டாங்க, இந்த காந்தி இர்வின் பேக்ட்ல சேர்க்கல அப்படிங்கிற கோபம். அதுக்கப்புறமா காந்தி இர்வின் பேக்ட் காங்கிரஸ் கமிட்டிக்கு வருது. ஸோ காங்கிரஸ் கமிட்டியில் அதை என்டாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு காந்தி போறாரு. அது ஃபெயிலியரா முடியுது. போயிட்டு வந்து திரும்ப ஒரு ஐஎன்சி மீட்டிங் வந்து பாகிஸ்தான் இப்போ இருக்க லாகூர்ல நடக்குது. காந்தியடிகள் போற வழி நடக்குது. காந்தியடிகள் மக்கள் அவருக்கு பிளாக் பிளாக் காட்டுறாங்க. ஸோ காந்தியாருக்கு கருப்பு கொடி நம்ம நாட்டிலையும் காட்டியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இதை அடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். After his return from Surat, VOC decided to celebrate whose liberation in a grand manner. பிபின் சந்திரபால் அவரோட விடுதலையை பெருசா கொண்டாடினார். அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வடக்குல பெரிய வீரர். இன்கரெக்ட்லி மேட்ச்ட். அம்பேத்கர் தான் பூனா பேக்ட். அம்பேத்கருக்கும் காந்தியாருக்கும் நடுவில் தான் பூனா பேக்ட் நடக்குது. அதோட சாராம்சம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு தனியான செப்பரேட் எலெக்ஷன் கொடுத்தது போல
ஆகஸ்ட் அறிக்கையின் வாயிலாக டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கும், சீக்கியர்களுக்கும், ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கும் இன்னும் நிறைய கூட்டத்தில் எல்லாரையும் சேர்த்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு மன்டேகு ஜேம்ஸ் போல்டனோட அறிக்கையில் அறிவிச்சிருப்பாரு. ஸோ அந்த அறிக்கையை அம்பேத்கர் ரொம்ப ரசித்து விரும்பி இருப்பார். ஆனால் காந்தியடிகள் அதை ரசிக்க மாட்டார். ஏன்னா இது நாட்டை துண்டாடக்கூடிய வித்தை, இதை மக்களை பிரிக்கும், அதனால நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் எரவாடா சிறையில் காலவரையறைச்ச உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பார். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அம்பேத்கர் அவரை போய் சிறையில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே ஒரு பேக்ட் கையெழுத்தாகுது. அதான் பூனா ஒப்பந்தம். சம்பாரன் சத்தியாகிரகத்தை நடத்தினவர் காந்தியடிகள். ஸோ இதுதான் தவறான இணை. ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஸோ இந்த பாகிஸ்தான் தனியாக பிரித்து கேட்குற சமயத்தில் டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு ஒன்று நடத்தியிருப்பாரு. இதை நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஹெச்பி ஹெக்டேவர், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக், ஆர்எஸ்எஸோட ஃபவுண்டர். இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் ஹெட் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஹெக்டேவரை பற்றி எழுதுங்க அப்படி ஒரு நோட்டை கொடுப்பாங்க. ஸோ அதில் என்னவோ எழுதினார், பிரணாப் முகர்ஜி என்னவோ எழுதினார் அப்படின்னு ஒரு முறை கான்ட்ரோவர்சி ஆச்சு. மேபி இது கரண்ட் அஃபேர் கொஸ்டினாக கூட இருந்திருக்கலாம் ஒரு 3 வருஷம் முன்னால். ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமையை நான் நடந்தே தீர்வேன். அதாவது ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் ஹாவ் இட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் நடந்தே தீருவேன். இதை சொன்னவர் பாலகங்காதர திலகர். How many delegates attended first INC meeting? அதாவது ஃபர்ஸ்ட் INC மீட்டிங் பாம்பேல நடந்தது. அந்த மீட்டிங்ல 72 டெலிகேட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. 1885 நடந்தது. ஆலன் அக்டேவின் ஹியூமோட ஆசீர்வாதத்தில் நடந்தது. ஸோ இந்த இயக்கம் தான் பின்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. இந்தியாவுக்கு ஒரு 60 வருஷம் ஆட்சி செய்து இந்தியாவோட வளர்ச்சி, வெற்றி, தோல்விகளில் பங்கெடுத்தது. Who called Queen Victoria Proclamation 1858? அதாவது 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இருந்து நம்ம நாட்டோட ஆட்சி பொறுப்பு ஃபுல்லாகவே க்ரௌன் குயின் கிட்ட போகுது. ஸோ அந்த சட்டம் தான் 1858ஆம் ஆண்டு சட்டம். அந்த சட்டத்தை தான் மேக்னா கார்ட்டா ஆஃப் அவர் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ். அவ்வளவு பெரிய சட்டமாவோ லிபர்ட்டி கொடுத்ததாவோ கிடையாது. அப்ப இருந்த அரசர்கள், குட்டி குட்டி அரசர்கள்ன்றதால உங்க நாட்டை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொடுத்துருந்தாங்க. நாங்க உங்களை ஆட்சி செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியா இந்தியாவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் மிஷர்ஸ் மூலமாகவும் பொலிட்டிக்கல் நிறைய கெயின் கிடைச்சது. அது உண்மைதான். ஆனா இந்த சட்டம் அவ்வளவு பெருசா அப்படி சொல்றதுல எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. The idea of Pakistan was proposed by Muhammad Iqbal. Pina, Balochistan, Sindh province, and the northeast, அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி இந்த இடத்தையெல்லாம் தனியாக பிரிச்சு கொடுங்க, அது தனியாக ஒரு நாடாக்கலாம். ஸோ அந்த ப்ரொவின்சிஸோட முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர் பாகிஸ்தான் ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்திருப்பார். இதை பின்னாட்கள் ஜின்னா ஃபாலோ பண்ணி எங்களுக்கு தனி நாடு வாங்கி கொடுத்தார். First session of Indian National Congress was held at Bombay. 1885ஆம் ஆண்டு பாம்பேல நடக்குது. பொறுத்துக்க. ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதை கடுமையை எதிர்த்தார். அவர் வாழ்நாள் முழுக்க அதைத்தான் எதிர்த்தார். ஏன்னா அவங்க அண்ணி அதுல இறந்து போயிருப்பாங்க. நரேந்திர தத்தா, சுவாமி விவேகானந்தன் ஆமா அன்னி பெஸ்ட் தான் பிரம்மன் ஞான சபையோட துவங்கினாங்க. ஸோ அவங்க தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டையும் ஆரம்பிச்சாங்க. சென்னையில இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. 1916 சீக்கிய மதத்தை குருநானக் தோற்றுவித்தார். ஸோ நேருவோட மறைவுக்கு பிறகு பிரதமர் பதவிக்கான முக்கியமான போட்டியாளர்களா யார் இருந்தாங்க? மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி. இது லால் பகதூர் சாஸ்திரி தான் விக்டோரியஸா வந்தாரு. அப்புறமா ஒரு டிராஜிக் ஈவெண்ட்ல இறந்து போயிருப்பாரு. இந்தியா பாகிஸ்தான் போருக்காக ஒரு ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போற சமயங்கள்ல இறந்து போயிடுறாரு. திரும்பி மொரார்ஜி தேசாய்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது.
மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன் குழந்தைக்கும் தெரியும். ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் இங்க தான் ஆரம்பிக்குது. சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சேர்மன் இவர். டிராஃப்ட் கமிட்டி தான் B.R. அம்பேத்கர், அதோட சேர்மன் ராஜேந்திர பிரசாத் தான். அவர் தான் இந்தியாவோட முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட். டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர்மன் டிராஃப்டிங் கமிட்டி. ராஜேந்திர பிரசாத் கீழே தான், ராஜேந்திர பிரசாத்துக்கு கீழே தான் அம்பேத்கரோட செய்தார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம தொடர்ந்து மற்ற கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட். பாய்.